எல்லாருக்கும் ஹாய்ப்பா. எல்லாம் சாப்பிட்டீங்களா? இனிமே தான் நான் சாப்பிட போறேன். நான் தான் சொன்னேனே, வேற கம்பெனிக்கு வந்திருக்கேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அது என்னமோ நம்ம வீட்ல சாப்பிடுற மாதிரியே இல்லங்க. இங்க வந்து கம்பெனில வந்து என்னமோ ஒரு மாதிரியா உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குது. பயங்கர பசி வேற. வேற என்ன பண்றது? வேற வழியே கிடையாது. இங்க உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஃபுல்லா டஸ்ட் பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிடணும். எவ்வளோதான் தட்டி விட்டாலும் அந்த டஸ்ட் வந்து பறந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம் தான். சரி வாங்க, இன்னைக்கு எங்க வீட்ல என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? எப்பவும் போல் ஒயிட் ரைஸ் தான். அப்புறம் இன்னைக்கு புளிக்குழம்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். அடுத்து காய், கோஸும் கேரட்டும் போட்டு பொரிச்சு வைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு எப்போவுமே இது இல்லைன்னா இறங்காது சோறு, அதனால் தயிர். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்தீங்களா கம்பெனி எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? குப்பையும் அதுவும் இதுவுமா இருக்குது. இதில் தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ டஸ்ட் ஏறும் தெரியுமா? பீஸ் அப்படியே மிஷினில் தைக்க அவ்வளோ டஸ்ட் ஏறும். கீழே பாருங்கள் எவ்வளோ இது கிடக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம் பாருங்கள். இதில் தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் தாங்க நாங்கள் வருஷ கணக்காக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி தான் இதே டஸ்ட்லேயே தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிடுங்க, ஓகேவா? நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.